Hi all, welcome to my YouTube channel INA Spoken English. So in this video we are going to discuss about the word supposed to. I repeat, supposed to. அதோட ஸ்பெல்லிங் பாருங்க, SUPPOSED ஸ்பேஸ் விட்டு TO, supposed to. இந்த வார்த்தையோட அர்த்தம் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டே போகும். ஸோ சூழ்நிலை தான் ரொம்ப முக்கியம். இப்போது நான் உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுறேன், அது என்னன்னு பாருங்கள். இப்போது ஒரு தாய் தன் மகன்கிட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி உங்கள் அப்பா ஏர்போர்ட்டுக்கு 10 மணிக்கு வராரு, நீ போய் அவரை கூட்டிகிட்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி, இது கட்டாயமாக நீ கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி அவங்க சொல்லியிருப்பாங்க? யூ ஷுட் receive your father from the airport. You should receive your father from the airport. உங்கள் அப்பாவை நீ ஏர்போர்ட்டிலிருந்து கூட்டிகிட்டு வர வேண்டி இருக்கு, இல்லை கட்டாயமாக கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதே வேர்டை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, you are supposed to receive your father from the airport. இப்போ அவங்களுக்கும் எனக்கு என்ன டிஃப்ரென்ஸு? அவங்க யூ ஷுட் ரிசீவ்னு சொல்கிறாங்க, நான் யூ ஆர் சப்போஸ்ட் டு ரிசீவ்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துக்குமே அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நான் சப்போஸ்ட் டு போட்டேன் இல்லைங்களா, யூ ஆர் சப்போஸ் டு அப்படின்னா வேண்டி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ யூ ஷுட் ரிசீவ் யுவர் ஃபாதர் ஃப்ரம் தி ஏர்போர்ட், நீ உங்கள் அப்பாவை ஏர்போர்ட்டிலிருந்து கூட்டிகிட்டு வர வேண்டி இருக்குது. அதற்கு மாறாக யூ ஆர் சப்போஸ் டு. அப்போது வேண்டி இருக்குன்னு இடத்துல நான் சப்போஸ் டுன்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். அப்போ யூ ஆர், ஏன் ஆர் வந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சப்ஜெக்ட் யூனால ஆர் வரும். நீங்கள் டைரெக்டாக யூ சப்போஸ் டு அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது. சப்போஸ் டுன்ற வேர்டு வந்தாவே சப்ஜெக்ட் கூட அதுக்கான எக்ஸாக்ட் வேர்டு தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வந்தால் ஐ ஆம், இ வந்தால் இ இஸ், ஐ எம் சப்போஸ் டு, இ இஸ் சப்போஸ் டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஷுட் கோ அண்ட் மீட் மிஸ்டர் குமார். நான் குமாரை போய் சந்திக்க வேண்டும். அப்போது அதை ஐ ஆம் சப்போஸ் டு கோ அண்ட் மீட் குமார், நான் குமாரை போய் சந்திக்க வேண்டி இருக்கிறது. ஸோ ஷுட்டை இந்த இடத்துல ஐ ஆம் சப்போஸ் டு அப்படின்னு மாற்றிட்டேன். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிளில் எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. எதிர்பார்ப்புன்னா எக்ஸ்பெக்ட். இப்போ ஒரு பையன் சொல்கிறான், ஐ எக்ஸ்பெக்ட் டு கெட் தி ஃபஸ்ட்டு ப்ரைஸ். அந்த காம்படிஷனில் நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த எதிர்பார்ப்புக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, அதுதான் ஆம் சப்போஸ்ட் டு. ஐ ஆம் சப்போஸ்ட் டு கெட் தி ஃபஸ்ட் ப்ரைஸ், நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணும் என்று எதிர்பார்க்கிறேன். ஸோ எக்ஸ்பெக்ட்ன்ற வார்த்தையை ஆம் சப்போஸ் டுன்னு மாற்றிக்கலாம். ஐ வந்துச்சுன்னா ஐ ஆம் சப்போஸ் டு கெட் தி ஃபஸ்ட் ப்ரைஸ். இப்போது மூணாவது ஒரு வார்த்தை என்னென்னா கன்சைடர் பண்ணுறது, அதாவது திங்க் பண்ணுறது, கருதுவது. இப்போது நான் எல்லா படத்தையும் பார்த்துட்டேன்ப்பா, அவரோட நடிப்பில் இருக்க எல்லா படத்தையும் பார்த்துட்டேன், அவர் வந்து ஒரு பெஸ்ட் ஆக்டர் என்று நான் நினைக்கிறேன். ஐ வாட்ச்டு ஆல் இஸ் மூவி, ஐ திங்க் ஹீ இஸ் த பெஸ்ட் ஆக்டர். அதாவது அவரோட எல்லா படத்தையும் பார்த்துட்டேன், அவர் ஒரு பெஸ்ட் ஆக்டர் என்று நான் கருதுகிறேன். இப்போ இந்த இடத்துல நான் எப்படி சொல்கிறேன்னா, ஐ வாட்ச்டு ஆல் இஸ் மூவி, இ இஸ், ஏன் இஸ் வரும்? யூ வந்த ஆறு, ஐ வந்த ஆம், இ வந்த இஸ். இ இஸ் சப்போஸ்ட் டு, இ இஸ் சப்போஸ்ட் டு பி தி பெஸ்ட் ஆக்டர், இ இஸ் சப்போஸ்ட் டு பி தி பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவர் ஒரு பெஸ்ட் ஆக்டர் என்று நான் கருதுகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். while driving the bike you should not listen the song. you should not listen the song அப்படியே என்ன அர்த்தம்னா, நீங்கள் வண்டி ஓட்டும் பொழுது நீங்கள் பாட்டு கேட்கக்கூடாது. அப்போது while you are driving the bike you are not அப்படின்ற வார்த்தை சேர்த்துக்கணும். you are not supposed to listen the song அப்படின்னா பாட்டு கேட்குறதுக்கு அனுமதி இல்லைன்னு அர்த்தம். நாட்டுன்னு ஒரு வார்த்தை போட்டிட்டிங்கன்னா
ஐ எம் நாட் சப்போஸ் டு கோ அவுட் சைட் டூரிங் லாக்டவுன். லாக்டவுன் சமயத்தில் வெளியே செல்வதற்கு எனக்கு அனுமதி கிடையாது. ஸோ அதான் நாட் சப்போஸ் டு. ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வேண்டி இருக்கிறது, அவரை நான் இன்று சந்திக்க வேண்டி இருக்கிறது. ஐ சப்போஸ் டு, ஐ எம் சப்போஸ் டு மீட் ஹிம். ஐ எம் சப்போஸ்டு டு மீட் ஹிம். இன்று அவரை நான் சந்திக்க வேண்டி இருக்கிறது. ரெண்டாவது வார்த்தை, I expect to get the first prize. I am supposed to get the first prize. ஸோ எதிர்பார்ப்புக்கு சப்போஸ் டுன்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். கன்சிடர் பண்ணுறது, ஐ திங்க் he is the best actor. He is supposed to be the best actor. I am not allowed to go outside. I am not supposed to go outside. ஸோ இதுதான் இந்த supposed to ஓட மீனிங். பாஸ்ட் டென்ஸில் இந்த சப்போஸ்டு டூக்கான அர்த்தம் ஒன்றே ஒன்று தான். அது ரொம்ப சிம்பிள். ஐ வாஸ், ஆமோட பாஸ்ட் டென்ஸ் வாஸ். ஐ வாஸ் சப்போஸ்டு டு கோ தேர். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் அங்கே போக வேண்டி இருந்தது ஆனால் நான் போகலன்னு அர்த்தம். ஐ வாஸ் சப்போஸ்டு டு கெட் த ஃபஸ்ட் ப்ரைஸ். நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க வேண்டி இருந்தது ஆனால் நான் வாங்கவில்லைன்னு அர்த்தம். ஐ வாஸ் சப்போஸ்டு டு ஹெல்ப் மை ஃப்ரெண்டு. நான் என் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணியிருக்கணும் ஆனால் நான் ஹெல்ப் பண்ணலைன்னு அர்த்தம். பாஸ்ட் டென்ஸ்க்கு இது ஒரே ஒரு மீனிங் தான். ஸோ சப்போஸ்டு டு, ஐ வந்தால் ஆம் சப்போஸ்டு டு, யூ தே வி வந்தால் ஆர் சப்போஸ்டு டு, இ ஷி இட் நேம்ஸ் வந்தால் இஸ் சப்போஸ்டு டு, அண்ட் நாட் சப்போஸ்டு டு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போது ஐ எம் நாட் சப்போஸ் டு, எனக்கு போக அனுமதி இல்லை. ஐ எம் நாட் சப்போஸ் டு ஈட் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது. ஐ எம் நாட் சப்போஸ் டு ப்ளே அவுட் சைட், எனக்கு வெளியே விளையாடுறதுக்கு அனுமதி கிடையாது. அப்போ தே வந்தால் தே ஆர் நாட், யூ வந்தால் யூ ஆர் நாட், ஈ வந்தால் ஈ இஸ் நாட். ஸோ ஈ இஸ் நாட் சப்போஸ் டு கோ அவுட் சைட், வெளியில் போகிறதுக்கு அவருக்கு அனுமதி கிடையாது. ஸோ சப்போஸ் டுன்ற அர்த்தம் இதாங்க. கண்டிப்பாக வேண்டி இருக்குன்ற இடத்துல சப்போஸ் டுன்னு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துல, நான் இது நடக்கும்னு எதிர்பார்க்குற இந்த இடத்துல சப்போஸ் டுன்ற வேர்டை பயன்படுத்துங்க. நான் இப்படி இருக்குன்னு கருதுகிறேன் அப்படின்னா சப்போஸ் டுன்ற வேர்டை பயன்படுத்துங்க. ஸோ ப்ராக்டிஸ் திஸ் அகெயின் அண்ட் அகெயின். You will feel easily to know about what is the meaning of supposed to, and by practice you will develop your skill easily. Again, I am repeating this word, language is very easy. Only you need to give your 100% effort, which sure bring you the best result. Thank you.